அதில் பேசுகிற சகோதரர் சொல்லுகிறார், உடனடியாக இந்த விபத்து நடந்த அடுத்த கணம் ஸ்பாட்டுக்கு என்னுடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் அவரத்துக்கு வந்துட்டாங்க. வந்து எங்களுடைய ஜனாசா வெஹிக்கிள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். 5 ரூபா காசு கூட எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் இலவசமாக மனிதநேயத்தின் அடிப்படையில் சேவை செய்வதற்குத்தான் வந்திருக்கிறோம். நீங்கள் ஒரு செலவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் என்ன செய்யணும்னு கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க என்று சொல்லக்கூடியவர் அடுத்ததாக என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய கவலைகளில் நாங்கள் பங்கெடுக்கிறோம், உங்களோடையே நாங்கள் நிற்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க. என்னுடைய உடன் பிறந்த சகோதரன் கூட இப்படி பண்ணுவானா என்று நான் யோசிக்கிறேன். அதை மிஞ்சிய பாசத்தையும் அன்பையும் பரிவையும் அந்த இடத்துல உதவியினூடாக எங்களுக்கு அவங்க காட்டினாங்க என்று நெகிழ்ந்து பேசுகிறவர் தொடர்ந்து சொல்லுகிறார். இதுக்கு பிறகும் எப்படி இன மத குல ஜாதி வேறுபாடுகளை நம்ம பேசுறது? இனவாதம் எல்லாம் இனிமேல் பேச முடியுமா என்று கேட்கிறார். இனவாதம் தோற்று போய் மனிதநேயம் ஜெயிக்கிற இடங்களாக இந்த இடங்களை தான் நம்ம பார்க்கணும். குறிப்பாக நம்முடைய சேவைகளும் நம்முடைய செயல்பாடுகளும் தான் நாம் யார் என்பதை காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடுகள் தான் அந்த சமூகத்திலே நபிகள் நாயகம் அவர்கள் இறை தூதர் தான் என்பதை புரிகிற அளவுக்கு கொண்டு போய் காட்டி இருக்கிறதுங்கிறதையெல்லாம் நம்ம ஆதாரபூர்வமான நபிமொழிகளிலும் வரலாற்று நிகழ்வுகளிலும் பார்க்கிறது இல்லையா? அதை அப்படியே செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் தியத்தலாவ ஜனாசா சங்கத்தை சேர்ந்தவர்கள். அந்த பெரும்பான்மையின சகோதரர் அதை பூரிச்சு போய் சொல்றாரு, இதை நாங்கள் எங்கே போய் இதெல்லாம் சொல்லுவேன், என்னுடைய சகோதரன் கூட இப்படி பண்ணுவானா என்று சொல்லி பேசுகிற நேரம், அதை பார்க்கிற நேரம் நமக்கே ஆனந்த கண்ணீர் வருகிற அளவுக்கு நம்முடைய சகோதரர்கள் இனவாதத்தை தோற்கடித்து விட்டார்கள். பெரும்பான்மை சகோதரர்கள் நம்முடைய நிலையை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு யதார்த்தமாகவே நடந்து விட்டார்கள். இஸ்லாம் காட்டிய வழிமுறையை நடைமுறைப்படுத்தி விட்டார்கள் என்பது மிக மிக ஒரு நெகிழ்வான நிகழ்வாக மாறி இருக்கிறது.